என்னுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள். புத்தர் எந்த இடத்துலையுமே கடவுளை பற்றி சொல்லியிருக்கவே மாட்டார். அந்த டாப்பிக்கே வரமாட்டார். ஸோ இதெல்லாம் அறகுறையாக படிச்சுட்டு சில பேர் புத்தரே கடவுளை பற்றி சொல்லலை, அப்புறம் எங்கள் கடவுள்லாம் ஒன்றும் கிடையாது, ஆசையை விட்டொழிச்சாலே போதும் நமக்கு எல்லாமே வந்துடும் அப்படின்னு. அவர் ஆசையை விட்டொழி, அதுதான் உன்னுடைய துன்பத்திற்கு காரணம்னு சொன்னதே பேசிக் பாடம். அது உண்மையாகவே புத்தர்கிட்ட ஆழ்ந்து அவரை வழிபட்டு அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்க பார்த்திங்களா, அவங்கள கேட்டால் புரியும். அது அடிப்படை தான். ஸோ அதை மேலோட்டமாக படிச்சுட்டு மக்களுக்கு தவறான ஒரு விஷயங்களை போதிச்சிட்ருக்காங்க. அதனால் ஏற்படுற விளைவுகள்லாம் இன்றைக்கி நம்ம கண்கூடாவே பார்க்குறோம். மனிதன்கிட்ட மனிதாபிமானமே போயிடுச்சு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். புத்தருக்கு வருவோம். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது புத்தர்கிட்ட காலையில் ஒருத்தன் போய் கேட்பான், ஐயா கடவுள் இருக்கார் தானே அப்படின்மா. அவர் இல்லைப்பான்னு. மத்தியானம் ஒருத்தன் வருவான், ஐயா புத்தரே எனக்கு ஒரு கேள்வி, கடவுள் இல்லை தானே? இல்லைப்பா இருக்காரு. சாயந்தரம் ஒருத்தன் வருவான், ஐயா கடவுள் இருக்காரா இல்லையா? நீ தானே நல்ல கேள்வியை கேட்டிருக்க, நீ தேட ஆரம்பி உனக்கான பதில் கிடைக்கும்னு சொல்லி அவனை அனுப்புவார். இதை கூடவே இருந்த ஆனந்தன் கேட்டுட்டு, ஏன் எல்லாருக்கும் வேறு வேறு மாதிரி பதில் சொல்கிறீங்க? இல்லைப்பா கேள்வி கேட்குறவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் பதில் சொல்ல முடியும். ஒருத்தன் காலையில் முடிவோடு வந்தான், கடவுள் இருக்காருன்ற முடிவோடு வந்தான், நான் இல்லைன்னு. இன்னொருத்தன் இல்லைன்ற முடிவோடு வந்தான், இருக்காருன்னு. மூணாவது ஒருத்தன் வந்தான் பார்த்தியா, கடவுள் இருக்காரா இல்லையான்னு. அவனால தான் கடவுளை அடைய முடியும். அதனால் அவனை தேட சொல்லி பண்ணேன். இப்போது முதல் காலையில் கேட்டவனுக்கு நான் இல்லைன்ற பதில் சொல்கிறதுனால அவனுடைய முடிவு அங்கே உடப்படுது. அவன் ஒரு முடிவு பண்ணிட்டு வந்தால அதை நான் உடைச்சிட்டேன். அப்போ அவனுக்குள்ளே ஒரு கேள்வி எழும்ப ஆரம்பிக்கும். ஏன்னா கேள்வி எழும்பினால்தான் நான் உனக்கு பதில் சொன்னால் உன்னால் புரிஞ்சிக்க முடியும். நீ கேள்வி எழும்பாத போது நீ ஒரு முடிவை கட்டிட்டு இருந்தீங்கன்னா பதில் சொன்னால் புரியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ இது எதனாலனா, நாம் ஒரு முடிவை செய்து கொண்டு இது இப்படி தான் இருக்கும்னு நம்ம ஒரு முடிவை செஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த முடிவுக்கு மாறுபாடாக யாருமே யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா மனிதனுடைய அகங்காரம் அப்படிப்பட்டது. அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தர்க்கங்கள் பண்ணால் கூட, வாதங்கள் பண்ணால் கூட அந்த வாதங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கவே முடியலை. ஏன்னா இவன் சொல்கிறது தான் சரின்னுவான், அவன் சொல்கிறது தான் சரின்னுவான். சரி, நான் விஷயத்துக்கு மெயினாக விஷயத்துக்கு வரேன். கடவுள் என்பவனை புத்தர் ஏன் பேசலைன்னா, அவனை பற்றி ஏன் பேசவில்லை என்றால், கடவுளை ஒரு எல்லைக்குள் கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா கடவுள் உருவம் அருவம் எதுவும் இல்லாதவன், அவன் பிறப்பு இறப்பு அற்றவன், காலத்திற்குள் கட்டுப்படாதவன், காலத்திற்கு அப்பாற்பட்டவன். இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்ல முடியாது. இந்த மாதிரியான ஒரு டெஃபினேஷனை தான் கடவுளுக்கு கொடுக்க முடியும். ஸோ அப்படிப்பட்டவனை நாம் காலத்துக்கு உட்பட்டு இருக்கிற மனிதன்கிட்ட எப்படி புரிய வைக்க முடியும்? கடவுளை எப்படி நிரூபித்து சொல்ல முடியும்? கண்டிப்பாக முடியாது. ராமகிருஷ்ணன்கிட்ட போய் ஒருத்தர் கேட்பார், சந்திரசேகர சென்னு அவர் பேர் அப்படி தான் நினைக்கிறேன். அவர் போய் கேட்பார், கடவுள் இருக்காருன்னு உன்னால் நிரூபிக்க முடியுமான்னு. ஒரே வார்த்தை சொல்வார், நீ தான்டா அதுக்கான நிரூபணம். கடவுள் இருக்காருன்றதுக்கு நீ தான் நிரூபணம். காரணம் 72,000 நாடி நரம்புகள் ஓடுது. ஒரு இட்லியை சாப்பிட்டேன்னா ரத்தமும் மஞ்சையும் என்னென்ன ஆகணுமோ அதெல்லாம் ஆகுது. எல்லாமே உன்னோட கட்டுப்பாட்டை மீறி நடக்குது. நீ உயிர் வாழறதே உன்னுடைய கட்டுப்பாட்டை மீறிய செயல். நீ தூங்கும்போது நீ இல்லை, காலையில் முழிக்கும்போது தான் நீ இருக்க. அந்த சமயத்தில் அந்த தூங்கும்போது போன நீ எங்கே காணும்? அப்போது அப்படி இருக்கும்பொழுது எதுவுமே உன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத போது நீ தான் கடவுள் இருக்காருன்றதுக்கு சாட்சி. ஒரு மரம் சாட்சி. அந்த விதைக்குள்ளே அந்த மரம் எப்படியெல்லாம் வளரணும்னு அந்த விதைக்குள்ளே பதியப்பட்டிருக்கு. அதுதான் கடவுள் இருக்காருன்றதுக்கு சாட்சி அப்படின்வாரு. ஸோ கடவுளுக்கு நம்ம விளக்கமோ சாட்சியோ கொடுக்க முடியாது. கொடுத்தாலும் அதை புரிஞ்சிக்கவும் முடியாது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் புத்தர் கடவுள் இல்லைன்னு சொல்லாமல், இருக்குன்னு சொல்லாமல், ரெண்டுத்துக்குமே பதில் சொல்லாமல் அதை தவிர்த்தார். நீயா தேடுன, ஆசையை விட்டொழி. முதல்ல உனக்கு ஆசை தான் துன்பத்திற்கு காரணம். ஏன்னா நீ காலத்துக்குள்ளே அகப்பட்டுப்ப. ஒரு ஆசையை பட்டேன்னா அந்த ஆசை எல்லைகளுக்கு அப்பாற்பட்டு நீ போகணுன்னு இருக்கும். ஆனால் அது எல்லைகளுக்கு உட்பட்டு அடங்கி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, உங்கள் ஆசை அளவில்லாமல் போய் பேராசையாக மாறிடும். இந்த பேராசையாக ஆகும் பொழுது உனக்கு துன்பம் வருகிறது. இந்த துன்பம் வர்றதுனால நீ யாருன்றது உனக்கு தெரியல. நீ யாருன்னு உனக்கு தெரியாதனால கடவுளை உனக்கு தெரியல. ஸோ முதல்ல இதை ஆரம்பி, இந்த பேசிக் பாடத்தை ஆரம்பி. அதுக்கப்புறம் நீ கடவுளை உணரலான்னு அவர் சொல்லி முடிச்சிருப்பார். அப்புறம் இன்னும் ஷார்ட்டாக ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். இதெல்லாம் படிச்சுட்டு அறகுறையாக கடவுள் இல்லைன்னு ஒருத்தன் சொன்னால் நம்பிடக்கூடாது. ஏன் காரணம்னா இன்றைக்கி அந்த மாதிரியான கால ஓட்டங்கள் நமக்கு போயிட்டுருக்கிறதுனால தான் சின்ன குழந்தைங்கன்னு கூட பார்க்காம நிறைய மோசமான விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. போதைக்கு அடிமையாயிடுறாங்க. அந்த காலத்தில் கடவுள் இருக்கான், அப்படி உனக்கு தண்டனை கொடுத்துருவான்னு ஏன் சொல்லி வளர்த்தாங்க? அப்படி இருந்தால்தான் மனிதனுடைய அறிவு ஒரு கட்டுக்குள்ளே இருக்கும்.
நம்மளை இன்னொருத்தன் தண்டிக்கிறதுக்கு ஒருத்தன் இருக்கான்னா தான் அந்த பய உணர்வில் தான் அது கட்டுப்பாட்டில் வாழும். அதனால தான் கடவுள் கோயிலில் இருக்காரு, உன்னை தண்டிச்சிருவாரு, இப்படி இந்த உருவத்தில் இருக்காருன்னு நமக்கு ஒரு அந்த கடவுளை வடித்து கொடுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் போய் பித்தலாட்டம் நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக மக்களுக்கு அவங்க கட்டுப்பாடற்றவர்களாக ஆகிடுவாங்க. ஒரு மிருகம், அதாவது கடவுள் பாதி மிருகம் பாதின்ற மாதிரி ரெண்டும் பாதி இல்லாமல் கடவுள் காலாகி மிருகம் முக்காலாகிடுது. அதனால் கடவுள் இருக்கான், அந்த ஒரு எண்ணத்தை மட்டும் வச்சுக்கங்க போதும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பக்குவப்படும் போது கடவுளுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தன்றதை நம்ம கேள்வி எழ ஆரம்பிக்கும். கேள்வி எழுந்த உடனே நாமளே தேட ஆரம்பிச்சிருவோம், பதில் உள்ளவே இருக்குது. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.